என்ன சொல்லுது? ஓகே ஓகே க்ளோஸ் பண்ணிடு. நியூ கனெக்ஷன் கொடு. மேல அந்த பிளஸ் ஐகான் கிளிக் பண்றோம். அந்த இது மாதிரி தான் வரும். ஓகே கொடுத்துரு. மேல அந்த இப்ப கொடு. ஓகே க்ளோஸ் பண்ணு. எதனால இப்படி எப்போ இருந்து இப்படி வருது? ஆனா நேத்து மட்டும்தான் ஒர்க் ஆனிச்சுண்ணா, அதை திரும்ப இன்னைக்கு ஒர்க்கே ஆகல. சரி க்ளோஸ் பண்ணு. இதை மினிமைஸ் பண்ணு. ஸ்கைப்பை மினிமைஸ் பண்றா. இந்தா க்ளோஸ் பண்ணது. எதுக்கு இத்தனை செஷன் ஓபன் ஆயிருக்கு? புரியலண்ணா. SQL டெவலப்பருக்கு இத்தனை செஷன் ஓபன் ஆயிருக்கு. க்ளோஸ் பண்ணு. எதுக்கு இத்தனை இது? க்ளோஸ் பண்ணு. எதையும் க்ளோஸ் பண்ணு பாப்போம். எதுக்கு இத்தனை செஷன் இருக்குடா? அதனாலே வராதுடா. இது பண்ணாலும் போகலண்ணா, அதுவா அப்படியே இருக்கு. அப்ப நீ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். கண்ட்ரோல் ஆல் டெலீட் கொடு. டேய் எதுக்குடா ஷட்டர்? ஓகே ஓகே கண்ட்ரோல் ஆல் டெலீட் கொடு. இல்லை வெயிட் பண்ணு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு செஷன் ஓபன் ஆயிருக்கும் போது ஓவர் ரைட் பண்ணுது. ஓ சரிண்ணா. கண்ட்ரோல் ஆல் டெலீட் கொடு. க்ளோஸ் ஆகலன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட். கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்தா கேன்சல் ஷட்டவுன் அது மாதிரி கேக்குதுண்ணா. டாஸ்க் மேனேஜர் டேய் அந்த கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்ல டாஸ்க் மேனேஜர்னு ஒன்று இருந்துச்சு. கண்ட்ரோல் ஆல் டெலீட்ல போயிட்டு டாஸ்க் மேனேஜர்னு ஒன்று கிளிக் பண்ணு. மேக்ஸிமைஸ் பண்ணு. SQL டெவலப்பர் கிளிக் பண்ணு. டாஸ்க் கொடு. நான் கொடுத்துட்டேன். க்ளோஸ் பண்ணிடு. இதுக்குள்ள போ. கமாண்ட் ப்ராம்ப்ட் போ. புரியல. கமாண்ட் ப்ராம்ப்ட் போ. கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி போவா? கமாண்ட் டேய் CMD அடிக்கவாண்ணா?
நீ என்ன உன்னை கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் போக சொன்ன, நீ எப்படி வேணாலும் போ. SQL plus டைப் பண்ண. ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுடா. என்டர் தட்டு, என்டர் தட்டு. ஓகே. ப்ளஸ் டைப் பண்ணு. சிஸ்டம் ஆனா சிஸ்டம் டைப் யூசர் நேம் சிஸ்டம் டைப் பண்ணு. அது சிஸ்டம் டைப் பண்ணு. ஷோ ஆகுது. சிஸ்டம் டைப் பண்ணி என்டர் பண்ணு. ஓகே. LSNR போடு. LSNR CTL ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ் என்டர் என்டர். பிரதமர் இருக்கோம். ஓகே. எக்ஸிட் கொடு. நான் எக்ஸிட் ஆனா எக்ஸிட் டைப் பண்ணு SQL. இப்போ போடு. எஸ் லிசனர் கண்ட்ரோல் அத ஸ்டேட்டஸ் போடு. ஆனா எது நான் அந்த இதை டைப் பண்ணுவேன், நான் அந்த முன்ன டைப் பண்ணது. LSNR ஸ்டாப் போடு. CTL ஸ்டாப். CTL ஸ்பேஸ் ஸ்டாப். திரும்ப ஸ்டார்ட் கொடு பாப்போம். லிசனர் CTL LSNR CTL என்ன பிரச்சனை தெரியலடா, ஏதோ நடந்திருக்கு. திரும்ப திரும்ப மேல மேல செஷன் ஓபன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி SQL டெவலப்பர் ஓபன் பண்ணி பாப்போம், வேற ஏதாவது பார்க்கலாம்.
ஒரு தடவை ஓபன் பண்றா. ஓகேங்க. வெயிட் பண்ண ஃபுல்லா வரட்டும். இப்போ ப்ளஸ் கொடு. சர்ச்ல சர்வீசஸ் நடி. சர்ச்ல க்ளோஸ் பண்ணிடுதா. பாஸ்வேர்டு எதுவும் மாத்தினியா? வேற யார்ட்ட லேப்டாப் கொடுத்தியா? யார்கிட்ட எதுவும் கொடுக்கலண்ணா. க்ளோஸ் பண்ணு. எப்படி அது திடீர்னு வராம போச்சு? ஓகே ஓகே, நீ என்ன பண்ணு, சர்வீசஸ் டைப் பண்ணு, க்ளோஸ் பண்ணிட்டு சர்ச்ல. அதுல ஒன்னு லைட்டா கிளிக் பண்ணிட்டு ஓன் டைப் பண்ணு. அவ்வளவுதான் ஓன்னு பிரஸ் பண்ணு. பட்டன் ஓ. வெயிட் பண்ணு. கீழே அந்த DB21 ஹோம் TNS இருக்கு பாரு. கிளிக் பண்ணு. அதுக்கு மேல இருக்கு பாரு. கிளிக் பண்ணு. ஸ்டார்ட் சர்வீஸ் கொடு. ஓகே, அந்த மேல VSS ரைட்டர் எக்ஸின்னு இருக்கு பாரு. அதான் அதையும் ஸ்டார்ட் கொடு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடுதா. கீழே ஆரக்கிள் ஜாப் ஷெட்யூலர் இருக்கு பாரு. ஸ்டார்ட் கொடு. மேல கீழே வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. மேல கீழேன்னா ஓல பாடுறா. ஓல ஏதாவது மேல ஆரக்கிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓன டைப் பண்ண வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கீழே ஏதாவது இருக்கான்னு பாரு. மேல இருக்கிறது எப்படா தெரியும்? கீழே இருக்கிறது பாக்குற, மேல இருக்கிறது மேல பிரஸ் பண்ணு. ஐகான மேல அமுக்கு. ஆரோ மார்க் பிரஸ் பண்ற. மேல போனோம்னா என்னடா பண்ணுவ? ஓ அமுக்கு. ஆரோ மார்க் இருக்குல்ல லேப்டாப்ல, அத மேல அமுக்கு. நெக்ஸ்ட் கீழே மேல போக தெரியாதாடா? ஆரோ மார்க் யூஸ் பண்ணி பழகுடா. சிஸ்டம்ல நீ கத்துக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சுன்னா எப்படி கத்துக்குவ? ஓகே ஓகே, இப்போ போய் கனெக்ட் பண்ணு நெட்வொர்க். SQL டெவலப்பர் ஓபன் பண்ணு. இதை மினிமைஸ் பண்ணி வை. சரி ஓகே, பரவாயில்ல. SQL டெவலப்பர் ஓபன் பண்ணு. இப்போ கனெக்ட் பண்ண பார்க்கலாம்.
லோட் ஆனதுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணு. சரிங்க. டெஸ்ட் கொடுத்தியா கனெக்ட் கொடுத்தியா? கனெக்ட்ண்ணா. ஓகேடா, அதான் வந்துச்சுல. ஓகே. எப்போ இருந்தா? இன்னைக்கு காலையில இருந்தா? ஆமாண்ணா, இன்னைக்கு காலையில. தெரியல. சரி ஓகேடா, க்ளோஸ் பண்ணிடு. ஷேர் ஆகுதா ஸ்க்ரீன்? இல்ல. ஸ்க்ரீன் தெரியுதாடா? ஏய் அண்ணா, ஸ்க்ரீன் தெரியுதா இல்லையா? இல்லண்ணா. என்ன தெரியுது இப்ப? இப்போ பிளாக்கா அப்படியே இருக்குண்ணா. வெயிட் பண்ணு, லோட் ஆகுதான்னு பாரு. வருதா ஸ்க்ரீன்? இன்னும் இல்லைங்கண்ணா, பிளாக் ஸ்க்ரீன் அப்படியே இருக்கு. இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஷேரிங்க. நம்ம அந்த ஸ்கைப்ல கால் தெரியுதான்னு பாரு. இதா? ஓகே. ஓகேடா. சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்துட்டு PLSQL. ஓகேவா? SQL ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்ட்ரக்சர்ட் query language. ஸ்ட்ரக்சர்ட் query language. PLSQL என்னன்னா procedural language to SQL. இதுதான் PLSQL சொல்றாங்க. ஓகே? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, இது அதாவது பேர்லயே இருக்கு பார்த்தியா, எஸ்கியூலோட எக்ஸ்டென்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. எஸ்கியூலை தாண்டி சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இப்போ நீ எப்படி ஒரு எஸ்கியூஎல் குவரிக்கும் ஒரு கோலான் போட்டு என் பண்றியா? ஸோ அப்போ ஒரு தடவையும் இது போய் எஸ்கியூஎல் சர்வருக்கும் இன்ஜினுக்கும் கொஞ்சம் லேக் இருக்கும். ஒரு தடவையும் போயிட்டு இன்ஜினுக்கு போயிட்டு வரும் அதை ரன் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு பிளாக்குள்ள டோட்டல் நம்ம என்னென்ன பண்ண போறோமோ அதுக்குள்ள எழுதிட்டோம்னா அந்த பிளாக் மட்டும் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். சரி. ஓகே, ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் PLSQL. ஓகே, டு ஓவர் கம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் SQL. ஆரக்கிள் SQL இருக்க சம் லிமிடேஷன் அத மாதிரி தான். நீ ஒரு டைமுக்கு எப்படி சொல்றது, இப்போ ஒரு 10 இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்குவேன், நீ 10 தடவை வந்துட்டு போய் இன்சர்ட் கமாண்ட் அடிக்கணும். கரெக்ட்டா? பட் அதுவே நீ வந்துட்டு இந்த பிகினருக்குள்ள அந்த 10 இன்சர்ட் எழுதிட்டீனா அது ஒரே டைம்ல நீ என்டர் அடிச்சினாலே அது வந்து 10 இன்சர்ட் ஆயிடும். சரி. ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீ எவ்வளவு உன்னோட எஃபோர்ட் போடுறியோ அந்த அளவு தான் நீ கத்துக்க முடியும்.
ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இந்த ஆக்சுவலா வந்துட்டு நீ இப்போ உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், பட் ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். சரிங்கண்ணா. அது வந்து ஹைலி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸோ ஈஸியா கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும், நீ புரிஞ்சுக்கலாம். சரிங்க. ஓகே, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் PLSQL-ஓட ரெண்டு குட்டி இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம், அப்படி சொல்லலாம். ஓகே, என்னன்னா PLSQL எதுக்கு யூஸ், அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் எக்ஸ்டென்ஷன் டு ஸ்ட்ரக்சர்ட் query language which is nothing but SQL. ஓகே, ஸோ எதுக்கு யூஸ் பண்றோம்னா சில லிமிடேஷன்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம வந்து SQL இருந்து PLSQL-க்கு வரோம். இந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, அந்த கோட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹை ஸ்ட்ரக்சர்டா சேம் டைம் ரீடபிளா இருக்கும். ஓகே, ஸோ ரீடபிளா இருந்தா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? நீ மத்த கோடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நீ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுன்னா ஈஸியா ரீட் பண்ணிடலாம். என்ன புரிஞ்சுக்குமோ அதே மாதிரி நீயும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட. ஏய் ரெஸ்பாண்ட் பண்ணுடா, என்ன அப்படியே பாரு, நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். சரி. நீ அப்பப்ப ரெஸ்பாண்ட் பண்ணா எனக்கு நீ அட்டென்டிவா இருக்கேன்னே தெரியும். நீ ரெஸ்பாண்டே பண்ணலன்னா நான் சும்மா அப்படியே கிளாஸ் நடத்தி வீடியோ அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே, சவுண்டா பேசு. சோ இதோட பிளாக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சரி. ஸ்ட்ரக்சர் இருக்கு, PLSQL பிளாக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டே இருக்கு. சோ அந்த இது வந்து ஸ்டாண்டர்ட், இப்படிதான் நீ வந்துட்டு PLSQL எழுதினால ஸ்கிரிப்ட் இப்படிதான் எழுதி ஆகணும். ஓகே. ஓகே. சோ எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டிக்ளேர், அடுத்து பிகின் இருக்கும், பிகின் எண்ட், இந்த ரெண்டுக்கும் நடுவுல எக்ஸெப்ஷனல் பார்ட் இருக்கும். சரி. ஓகே, இத வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த டிக்ளேருக்கு பிகினுக்கு நடுவுல இருக்குல்ல, ஆமா, இந்த பார்ட்டுக்கு பேர் வந்துட்டு டிக்ளேருக்கும் பிகினுக்கும் நடுவுல டிக்ளரேட்டிவ் பார்ட் சொல்லுவாங்க. சரி. இந்த பிகினும் எண்டுக்கும் இருக்குல்ல, இது பிகின் எண்டுக்கும் நடுவுல இருக்கு. ஐ மீன் பிகினும் எண்டுக்கு முன்னாடி இருக்கிறதும் என்னன்னா எக்ஸிகியூஷன். சோ நீ என்னென்ன எக்ஸிகியூஷன் பண்ண போறியோ அதுதான் வந்து நீங்க எழுத போறோம். ஓகே, எக்ஸிகியூஷன் பார்ட். சோ இந்த எக்ஸெப்ஷன் இருக்கிறது எக்ஸெப்ஷன் பார்ட். இதுதான் மூணு பார்ட் ஆர் செக்ஷன். ஓகே, ஆஃப் PLSQL பிளாக். இந்த மூணுமே எப்பவுமே இருக்கும், சரியா? ஓகே. சோ இதுல எது மேண்டேட்டரி அப்படின்னா பிகினும் எண்டும். சரிங்க. இது இல்லாம இது இல்லைனாலே அது PLSQL கிடையாது. ஓகே, இதுக்குள்ளதான் நீ என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ண போறியோ அதை எப்பவுமே பிகின் எண்டுக்குள்ள தான் எழுதணும்.
ஓகே ஓகேண்ணா. ஸோ ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ண போனீங்கன்னா அது டிக்ளேர் பாட்டுக்குள்ள வரும். சரிண்ணா. இதுல இருந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றது எக்ஸெப்ஷன் பாட்டுக்குள்ள. எக்ஸெப்ஷன் என்னன்னு தெரியுமா? இல்ல. எக்ஸெப்ஷன் அது எக்ஸெப்ஷன்னா உனக்கு போகும்போது நான் உனக்கு சொல்றேன். போக போக தெரியும். எக்ஸெப்ஷனா இப்போ என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு எரர் வருதுன்னா அந்த எரர் ஹேண்ட்லிங்னு வச்சுக்கோ. சரிண்ணா. ஓகே எக்ஸெப்ஷன்றது எரர் ஹேண்ட்லிங். ஓகேவாடா? ஓகேண்ணா. ஸோ இதுல வந்து 2 பிளாக் இருக்கு. ஓகே சரி. It has 2 types of block. பாத்தீங்கன்னா அனானிமஸ். அனானிமஸ். ஓகேண்ணா. கேக்குதா? கேக்குதுண்ணா. இப்ப கேக்குதுண்ணா. ஒன்னு வந்து அனானிமஸ் பிளாக், வந்து நேம் பிளாக். ஸோ இந்த அனானிமஸ் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகுது. இட் won't store in data. நீ நேற்று கேட்ட பாத்தியா? ஆனா இந்த மாதிரி நான் இன்சர்ட் போட்டேன், அது இப்ப நான் திரும்ப எடுக்கணும்னு கேட்ட பாத்தியா? ஸோ அது வந்து அதுதான் அனானிமஸ் பிளாக். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதோட query வந்து டேட்டாபேஸ்ல சேவ் ஆகாது. சரிண்ணா. அதுவே அதுக்கு நீ ஒரு நேம் கொடுத்து நேம்டு பிளாக்கா பண்ணிட்ட அப்படின்னா அது டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிடும். நீ எப்ப வேணா எடுத்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். stored in database. ஓகே சோ அனானிமஸ் பிளாக் நீ என்னன்னா எதெல்லாம் நேம் கொடுக்கலையோ அதெல்லாம் அனானிமஸ் தான். அது எப்பவுமே ஸ்டோர் ஆகாது. நீ எதுக்கெல்லாம் ஒரு நேம் கொடுத்து கிரியேட் பண்றியோ சோ அதுதான் வந்து நேம்டு பிளாக். எக்ஸாம்பிளுக்கு வந்து function and procedure. function and procedure-ம் PLSQL ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே இத பத்தி நம்ம பின்னாடி படிப்போம். பட் எக்ஸாம்பிளுக்கு ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுக்கோ. இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே சோ இந்த மாதிரி நேம்டு பிளாக் வந்து எப்பவுமே ஸ்டோர் ஆயிடும். இது என்னன்னா மோஸ்ட்லி இதை ரீயூஸ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஓகே ஸ்டோர் ஆகுறது அதுக்கு தானே, ரீயூஸ் பண்ணலாம் தானே. ஸ்டோர் பண்றதே அதுக்காக தானே, ரீயூஸ் பண்றது தானே ஸ்டோர் பண்றோம். ஓகே இது வந்து ரீயூஸ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. அதே சேம் டைம் அனானிமஸ் பிளாக் வந்து மோஸ்ட்லி ஃபார் ஒன் டைம் எக்ஸிகியூஷன். ஓகே ஸோ இதுதான் ஒரு குட்டியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, PLSQ எதுக்கு, PLSQோட இது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் எக்ஸ்டென்ஷன் டு SQL. இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா SQLோட லிமிடேஷனை ஓவர் கம் பண்றதுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட் இந்த கோட் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா ரொம்ப ரீடபிளான ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே அதே மாதிரி PLSQL பிளாக் வந்துட்டு மொத்தம் த்ரீ பார்ட்ஸ் இருக்கும், 3 செக்ஷன்ஸ். ஓகே ஒன்னு வந்துட்டு டிக்ளரேட்டிவ், இது வந்து எக்ஸிகியூஷன், 3 வந்துட்டு எக்ஸெப்ஷன். இதுல எக்ஸிகியூஷன் பார்ட்ன்றது மேண்டேட்டரி. என்னென்ன சொல்லு. எக்ஸிகியூஷன் பார்ட்ல மேண்டேட்டரியா? ஆமா. சோ இது என்ன, இதுல என்ன எது வரும் எக்ஸிகியூஷன் பார்ட்டுக்குள்ள? பிகினும் எண்ட். கரெக்ட். நீ எக்ஸெப்ஷன் போடாம கூட ஒர்க் ஆகும் கோட்,
பட் பிகின் அண்ட் இல்லைன்னா அது PLSQL கிடையாது. ஓகே, இந்த எக்ஸிகியூஷன்ல ஏதாவது ஒரு எரர் வருது, அதை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா தான் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, இந்த பிகின் அண்ட் வந்து நத்திங் பட் an எக்ஸிகியூஷன் பார்ட். திரும்ப ஞாபகம் வச்சுக்கோ, பிகின் எண்டும் எக்ஸிகியூஷன், எக்ஸெப்ஷன் வந்து எக்ஸெப்ஷன் பார்ட். ஓகேவா, நீ எக்ஸிகியூஷன் பார்ட்னா எக்ஸெப்ஷனையும் சேர்த்து சொல்லிட போற. சரி. ஓகே, இப்போ தெளிவா புரிஞ்சுச்சா? அதே மாதிரி இதுல வந்து 2 டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அனானிமஸ். அனானிமஸ்னா என்ன தெரியுமா? மீனிங் அனானிமஸ் மீனிங் என்ன? நான் டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணாதுன்னா. அனானிமஸோட இங்கிலீஷ் மீனிங் கேக்குறேன். இங்கிலீஷ் வேர்டோட மீனிங் என்ன அனானிமஸ்க்கு? என்னடா தெரியுமா தெரியாதா? தெரியலனா சொல்றேன். தெரியல. கூகுள்ல போடு, போன்ல போடு கூகுள்ல. அனானிமஸ்னா அனானிமஸ் கால் வருது, அனானிமஸ் கால் வருதுன்னு சுத்து அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கியா? என்னன்னே தெரியாது, யாரு என்ன ஏது அட்ரஸே இருக்காது. ஹேக்கர்லாம் இருக்காங்களா, அனானிமஸ் ஹேக்கர்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, ஐடென்டிட்டியே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது அனானிமஸ் பிளாக். இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியாது டேட்டாபேஸ்ல. சோ இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒன் டைம் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் அனானிமஸ் பிளாக். நேம்டு பிளாக்ன்றது டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிப்போம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ரீயூஸ் பண்றதுக்கு. சோ எக்ஸாம்பிள் வந்துட்டு நேம்டு பிளாக் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர். அனானிமஸ் பிளாக்கு நீ எதை வந்துட்டு பிகின் நேம் போடாம கிரியேட் பண்ணினா PLSQL போட்டினாலும் அது அனானிமஸ் பிளாக் தான். ஓகே ஓகே, சரிடா எழுதிக்கோ. ஓகே.
ஆனா கொஞ்சம் மேல. ஓகே. நான் பிகின்ல இருந்து. ஓகே. கொஞ்சம் மேல ஸ்கூல். நான் எழுதிட்டேன். ஓகே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? சாப்பாடு. ஓகேண்ணா. ஸோ இவ்வளோதான் PLSQL. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்துடலாம். ஓகே. ஓகே. டேட்டா டைப்ஸ் ஒண்ணுமே இல்லை, சிமிலர் டு SQL. ஓகே. என்னண்ணா இருக்கு சொல்லு பார்க்கலாம்.
நம்பர் ம் அப்புறம் வேர் கேர் 2 இருக்குண்ணா. ம் அப்புறம் டேட் ஒன்று இருக்கு. அப்புறம் இருங்க மறந்து. அப்புறம் டைம் ஸ்டாம்ப்பு பிளாப். இது எல்லாமே இருக்கு. அடிஷன் டு தட் பூலியன் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த என்னது? பூலியன் ஃபங்க்ஷன்னா அந்த 0 1 தான். 0 1 ஆமா ஆமா வரும். உனக்கு என்னது உனக்கு ஒரு கான்செப்ட் தெரியுமா? டேட்டா பிரின்சிபல்ஸா? ஆனா காலேஜ்ல தான் இருந்திருக்கு உனக்கு டேட்டா பிரின்சிபல்ஸா? இல்ல சோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல வரும். பூலியன்னா whether it would true or false இது மட்டும் தான் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஒண்ணுல நீ எப்பவும் போல இந்த வேர் கேர் நம்பர்னு கொடுக்குற பாத்தியா? சோ இது எல்லாமே வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணோம்னா வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். வேரியபிள்னு இங்க ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா? வேரியபிள்னா அந்த டிக்ளரேஷன் பார்ட்ல மென்ஷன் பண்ண போறது தான் வேரியபிள்ஸ். ஓகே சோ இந்த வேரியபிள் வந்துட்டு எப்படி ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம எழுதுவோம். நீ ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்தா எனக்கு நம்பர்ல ரிட்டர்ன் ஆகணும்னா நம்பர், இல்ல நம்பரை நீ பாஸ் பண்ண போறேன்னா அது நம்பர். ஓகே சோ சேம் வே பூலியன்ல வந்துட்டு ஒன்லி ரிட்டர்ன் தான். whether it will return நீ ஒரு கொரி எழுதுவ எப்படின்னா if name equal to நிதிஷ்னா return true, if name not equal to எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ இந்த மாதிரி நீ சிஸ்டம் சொல்லலாம். ஓகேவா? இப்போ நான் உனக்கு எக்ஸாம்பிள் உனக்கு எப்படி புரியுதுன்னு சொல்லணும்னா நீ லாகின் ஸ்கிரீன் ஏதாவது வச்சிருக்கல, எதுல நீ லாகின் பண்ணுவ? அண்ணா லாகின் ஜிமெயில் லாகின் வச்சுக்கோ. ஓகே ஓகே. சோ ஜிமெயில்ல வந்து நீ யூசர் நேம் போடுவியா, பாஸ்வேர்ட் போடுவியா? அது என்ன பண்ணனும்னா உன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் எடுத்து போய் மேட்ச் பண்ணும் டேபிள்ல. ஆமா. அது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன வரும்னா if user name ஒரு யூசர் நேம் இங்க வந்துரும். ஓகேவா? நிதிஷ் and password equal to இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து செக் பண்ணும். நிதிஷ்னு பாஸ்வேர்ட் யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே ரெண்டும் மேட்ச் ஆச்சு, ஈக்குவல் டு ஆச்சுன்னா ட்ரூ ஆயிடும். அதுவே இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 6 போட்டுருப்பாங்க பாஸ்வேர்டுக்கு உனக்கு சொல்றதுனால. ஏன்னா ஏதோ ஒண்ணு மேட்ச் ஆகுனாலும் வராது. கரெக்டா? ஆமா. சோ அதனால நம்ம 6 யூசர் நேம் நிதிஷா இருந்து அப்போ பாஸ்வேர்ட் 1 2 3 இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிரும். உனக்கு வந்து அடுத்த பேஜுக்கு போயிடும். ஆமா. இதுவே நேம் நிதிஷா இல்ல அப்படி நேம் நிதிஷா இருந்தாலும் பாஸ்வேர்ட் நிதிஷ் என்ன பாஸ்வேர்ட் இல்ல அப்படின்னா சோ ரெண்டுல எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன ஆயிரும்? ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிரும். ஐயோ 6 போடக்கூடாது, 2 தான் பண்ணணும். ஓகே சோ இந்த இதுக்கு யூஸ் பண்றதா நம்ம பூலியன். ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஓகே. புரியுதா இல்ல திரும்ப சொல்லணுமா? புரியுதுண்ணா. அண்டுனா ரெண்டு சைடுமே ட்ரூவா இருந்தாலும் உனக்கு நான் இப்ப அண்டு டாபிக் நடத்துறேன்னா என்ன டாபிக் நான் நடத்துறேன் எது புரிஞ்சுச்சுன்னு அந்த பூலியன் பூலியன் தான். இந்த அண்ட் எல்லாம் விட்டுரு. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா அது ரிட்டர்ன் ட்ரூ, சாட்டிஸ்ஃபை ஆகலனா அது ஃபால்ஸ். நான் உனக்கு சொல்லி கொடுத்த கான்செப்ட் வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸ் தான். அண்டா ஆராண்டா
கரெக்டா? ஓகேண்ணா. சொல்லு. இப்போ பூலியனுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடு எனக்கு. ஆனா யூசர் நேம் இருக்கும், அது டேபிள்ல போய் செக் அது பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ரா. பூலியனுக்கு நீ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடு. நான் சொன்னது உனக்கு எக்ஸாம்பிள். நீ அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் ஓகே. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு சொல்லு. பூலியன்னா ஒன்னு ரெண்டு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஒன்னு ட்ரூ இல்ல ஃபால்ஸ். ஓகேண்ணா. சரியா? ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு அந்த கண்டிஷனை ரிட்டர்ன் ட்ரூ பண்ணணும்னா அது நான் ட்ரூ எழுதுவேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நான் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகே? ஓகேண்ணா. இதை சொல்லு. நான் சொல்லி கொடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நீ அண்டு ஆறு யூசர் நேம் பாஸ்வேர்ட்னே உட்காந்துட கூடாது. இதை நான் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே? ஓகேண்ணா. மல்டிபிளிகேஷன் உனக்கு சொல்லி தராங்க டாபிக். 2x2 னா 4. நீ மல்டிபிளிகேஷன் சொல்லுவியா இல்ல 2x2 4 சொல்லுவியா? முதல்ல என்ன சொல்ல வரான்றது தெரிஞ்சு அந்த கான்செப்ட் உள்ள இரு. நான் அண்டு ஆறுன்னு போனா நீ அண்டு ஆறுக்கு போயிடுற. இப்ப சொல்லு பூலியன் என்ன சொல்லு. பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்கணும், நமக்கு தருவோம். அதுக்காக அது எப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா நமக்கு ட்ரூ, இதே சாட்டிஸ்ஃபை ஆகல ஃபால்ஸ். கரெக்ட். அது நம்ம தான் அந்த கண்டிஷன் சொல்லணும். கரெக்டா? ஆமா. நீ என்ன வேணா கொடுக்கலாம். நான் இங்க சொல்றேன். இது வந்து உனக்கு லைவ் எக்ஸாம்பிள். இப்படிதான் ரன் ஆகுது லாகின் பேஜ். ஓகேண்ணா. ஓகே? நீ எந்த லாகின் பேஜ் பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த பேஜஸ் இப்படிதான் ரன் ஆகும். ஓகே? இந்த எக்ஸாம்பிள் இது. இத உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காது. எக்ஸாம்பிள் சொன்னா உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். நோட் பண்ணிக்கோ. ஓகேண்ணா.
அண்ணா சொல்றா. நான் முடிச்சிட்டேண்ணா. முடிச்சிட்டியா? புரிஞ்சா? ஓகே, அவ்வளோதான். நீங்க பேசிக்ஸ் இது வந்தா போதும். அப்படியே டே பை டே போலாம் உள்ள. ஓகேண்ணா. ஒர்க் பண்ணி பாரு. ஓகேண்ணா.